ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாம் அகாடமி. புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வரும். இப்போது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 8th இயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள். அதோட மதிப்பீடு நம்ம பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன், கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. இப்போ நம்ம 2 மார்க்கில் இருக்கக்கூடிய குருவினா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? 172ஆம் பக்கத்தில் இருக்கு. இது கொஷின்லேயே ஆன்சர் இருக்கு. அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் அப்படின்னு சொல்லி டாபிக் போட்டுட்டு, நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகும். இவ்வளோதான். இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் குருவினா. செகண்ட் குருவினா, ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். இதனுடைய பக்கம் 174ஆம் பக்கத்தில் இருக்கு. இதற்கான விடை, ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுக்குள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். இதுதான் இதற்கான விடை. 2வது குருவினாக்கான விடை. இங்கே ஒரு பாயிண்ட் எழுதிட்டு இங்கே ஒரு லைன் ஃபுல்லாக எழுதணும். 3வது குருவினா, திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது? இதற்கான விடை 175ஆம் பக்கத்தில் இருக்கு. இவ்வமைப்பை எடுத்துட்டு, திராவிட மகாஜன சங்கம் சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காக போராடியது. இதுதான் அதற்கான விடை. 3வது குருவினாக்கான விடை. இப்போ நம்ம சிறுவினா பார்த்துடலாம். அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. இதற்கான விடை 173ஆம் பக்கத்தில் இருக்கு. இதழ் பணி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேரால ஸ்டார்டிங் அயோத்திதாசர் 1907ஆம் ஆண்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார். இந்த ஒரு பேரா ஃபுல்லாக முடிக்கணும். இதுதான் இதற்கான விடை. இப்போ 2வது சிறுவினாக்கான கேள்வி, அரசியல் விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை? இதற்கான விடை 175ஆம் பக்கத்தில் இருக்கு. அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். இந்த 2வது பேரா, இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். இதுதான் சிறுவினாக்கான விடை. நெடுவினா பார்க்க போகிறோம். வாழும் முறை, சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை 174ஆம் பக்கத்துலையும் 175ஆம் பக்கத்துலையும் இருக்குது. 174ஆம் பக்கத்தில் வாழும் முறை, இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட்டு சமத்துவம், இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். இங்கே முடிகிற வரைக்கும் எழுதணும். அயோத்திதாசர். இதுதான் இதற்கான விடை. நெடுவினாக்கான விடை. சிந்தனை வினா, ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை? இதற்கான விடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிந்தனை வினா, இதற்கான விடை, ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகிய நற்பண்புகள் இருக்க வேண்டும். கல்வியோடு கைத்தொழிலையும் மக்கள் கற்க வேண்டும். சமூகம் உயர்வடைய பெண் கல்வியும் அவசியமாகும். இப்போ நம்ம பார்த்தது சிந்தனை வினாக்கான விடை. சரியான விடை குருவினா, சிறுவினா, நெடுவினா, சிந்தனை வினா இதெல்லாம் பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.